பாத்தியா, என் அத்தை என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு. என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு சந்தோஷமா இருந்தியோ? நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு நினைக்காத. நான் எங்க இருந்தாலும் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வர விட மாட்டேன். உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, உன்னை பத்தி சொல்றேன்னு சொல்லுவாங்க. உன் விஷயத்துல அது சரியாதான் இருக்கு. உன் ஃப்ரெண்டு உன்ன மாதிரியே கேடு கெட்டவளா இருக்கா. மனசாட்சியே இல்லாம பொய் சொல்றான். நானே ஏமாந்துட்டேனே அவ சொன்னான்னு. என் அத்தையோட மனசு தங்கம். அவங்கள ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. அவங்கள நீ எந்த அளவுக்கு ஏமாத்தி வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். பேசுமா, நல்லா பேசு. அது இப்ப நீ வீட்டுக்கு திரும்ப வந்துட்டல, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. இப்ப நீ ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா விஷால் என் கழுத்துல தாலியை கட்டினதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் கூட நான் உன்னை இங்க இருக்க விட மாட்டேன். அப்புறம் அந்த பொட்டை படுக்கையெல்லாம் எடுத்துட்டு ரெடியா வச்சுக்கோ. ஓகேவா? அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம். இசை, என்ன இசை, என்ன நடந்துட்டு இருக்கு? எதுக்கா நீங்க வீட்டை விட்டு போனீங்க? என்னக்கா நீ உன் இஷ்டத்துக்கு பைய தூக்கிட்டு கிளம்பிட்டியே, என்ன பத்தி யோசிச்சியாக்கா? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? யாரு என்ன சொன்னாலும் இனிமே நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது, புரியுதா? அதான் நான் திரும்ப வந்துட்டேன்ல. அம்மா உங்களை ரொம்ப நம்புறாங்க. நீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் கவலையப்படாதீங்க. இனிமே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காதீங்க ப்ளீஸ். சரிங்க, இனிமே நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். ஆனா இப்ப நடந்த இந்த கெட்ட விஷயத்திலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன நல்ல விஷயம்? அந்த ஸ்ரீஜா கண்டிப்பா விஷாலை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்றான்னு சந்தேகமே இல்லாம நான் உறுதியா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ரம்யாவும் ஸ்ரீஜாவோட சேர்ந்து இந்த பிளான்ல சம்பந்தப்பட்டிருக்கா. இல்லனா ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு இங்க வந்து வேற மாதிரி மாத்தி பேசி நம்ம கிட்ட போய் சொல்லணும்? அவ இங்க வந்ததே என் மேல ஒரு பேட் இமேஜ கிரியேட் பண்ணதான். அந்த பிளான்ல தான் அவ என் கூட கிளம்பி இங்க வந்தா. கரெக்டா இங்க வந்து பிளேட் அப்படியே திருப்பி போட்டு எனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திட்டான். கரெக்ட். இதுல இருந்து ரொம்ப நல்லா தெரியுது, ரெண்டு பேரும் ஏதோ திட்டம் போட்டுதான் இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க. ஆமா இசை, நீங்க சொல்றது உண்மைதான். ஸ்ரீஜாவோட ரிப்போர்ட்ஸ பத்தி டீடைல்ஸ் கேட்கறதுக்காக என் ஃப்ரெண்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணிருந்தேன். ஆனா அவங்க போனே எடுக்கல. அதுக்கப்புறம் அவங்கள பாக்குறதுக்கு ஹாஸ்பிடல் போயிருந்தேன். ஆனா அவங்க ஹாஸ்பிடல்லயும் இல்ல. ஏதோ காலி பண்ணிட்டு ஊரை விட்டே போயிட்டதா சொல்றாங்க. என்ன சொல்றீங்க ராகவ்? எங்க இருக்காங்க, என்ன ஆச்சு, எதுவுமே தொடர்பு கொள்ள முடியல. தேடிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது, அந்த டாக்டரை கண்டிப்பா மிரட்டி இருக்காங்க. அதனாலதான் அவங்க இப்படி ஒரு பொய் சொல்லி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இப்பவும் அவங்க எங்கேயோ பயந்து போய் தான் போயிருக்காங்க. எந்த கம்யூனிகேஷனும் இல்ல, யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்ல. நீங்க சொல்றது சரிதான் ராகவ். ஆனா அவங்க இல்லாட்டி அத்தை கிட்ட ஸ்ரீஜா போய் சொல்றான்னு எப்படி ப்ரூவ் பண்றது? ஒரு வழி இருக்கு. என்ன வழி? அந்த ரம்யா தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே துருப்புச்சீட்டு. அந்த ரம்யாவை எப்படியாவது உண்மையாவ வாயால சொல்ல வச்சுட்டா இந்த ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு வெளியே துரத்திடலாம்ல. கரெக்ட் தான், ஆனா அது சாதாரண விஷயம் கிடையாது. ரம்யா ஸ்ரீஜாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ்வளோ சீக்கிரத்துல அவ உண்மையை சொல்ல மாட்டான். ஐயோ யோசிப்போம், கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். வர்ஷினி, இட்லி ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிடு சாப்பிடு. அங்க பாருங்க. இதுங்க கேடு கேட்டா நமக்கு என்ன? இதுங்க நமக்கு தேவையே இல்ல.
அங்க பாரு இசைய. ஆமா, எதுவுமே நடக்காத மாதிரி சாப்பிட வந்திருக்கா பாருங்களேன். டென்ஷன் ஆகாத, அவளை போ அப்செட் ஆக்குறான் பாரு. அண்ணி, ஸ்டேஜோட பேர் போட்டு கல்யாண பத்திரிக்கை அடிச்சு வந்துருச்சா? வந்துடுச்சு சிந்தாமணி. ராகவ் உன்கிட்ட சொல்லலையா? உங்ககிட்ட மட்டும் சொல்லிருப்பான் போல இருக்கு. வீட்ல அத்தைக்காரி குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க, அவனுக்கு எங்க தெரியுது? புருஷன் துபாய்க்கு போனாலும் போனாரு, இந்த வீட்ல இருக்கிற பசங்களுக்கு அத்தைன்னு ஒருத்தி இருக்கிறதையே மறந்துட்டானுங்க. ஐயோ அத்தை, உங்களை மறக்க முடியுமா? மறக்கிற மாதிரி விஷயங்களா நீங்க பண்றீங்க? இல்ல, அத உங்ககிட்ட சொல்லாம தான் வந்தேன். துபாயில இருக்கிற உங்க புருஷன், ஐ மீன் எங்க மாமா மேல சத்தியமா அதுக்குள்ள நீங்களே கேட்டீங்க. பரவாயில்ல ராகவ். இப்ப கூட நான் எதுக்காக கேட்டேன்னா, தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கல்யாண வேலையை மறந்துட கூடாதுல்ல, அந்த அக்கறையில தான் அன்னைக்கு நான் ஞாபகப்படுத்தினேன். நாளையில இருந்து பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சாதான் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். நீ சொன்ன மாதிரியே நாளையில இருந்தே பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ம்.